ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் MBA ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டிருந்தீங்க. நம்ம இந்த இடத்துல MB25C06 என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அதுக்குரிய லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் வந்து கண்டினியூவாக இருக்கனால வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கேட்டிருந்தீங்க. அதனால் உங்கள் லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் கொஸ்டின்ஸை கொஞ்சம் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் MBA ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான MB25C06 என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அதுக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரினர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் என்டர்பிரினர்ஸ்ல வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நாலேஜ் அண்ட் ஸ்கில் ஆஃப் அன் என்டர்பிரினர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த என்டர்பிரினர்ஷிப் அஸ் ஏ கெரியர் இது வந்து 15 மார்க் கேட்கலாம். கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் வர கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. என்டர்பிரினர்ஷிப் கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் 2 மார்க் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. என்டர்பிரினரல் பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி என்டர்பிரினர் அதுபோக என்டர்பிரினர்ஷிப் இது ரெண்டே வச்சு உங்களை டிஃபரன்ஸ் பண்ண சொல்லி கேட்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என்டர்பிரினர் மேனேஜர் இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட் யூனிட் இதில் வந்து என்டர்பிரினல் உங்களுக்கு என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியமான நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ஸ்கீம் ஃபார் MSME இந்த MSME கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுக்கு மேக்ஸிமம் செகண்ட் யூனிட்லேருந்து ஒரு ஸ்கீம் கேட்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. செகண்ட் யூனிட் கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கனால என்ன கேட்பாங்கன்னு கரெக்டாக தெரியல. நான் கொடுத்துருக்க கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து இன்டர்நேஷனல் பாலிசி எக்கோ சிஸ்டம் இதில் GEM கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லோ கலரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்லா படிச்சுட்டு போயிருங்க. ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டுறதுக்கு அப்புறம் இருக்க எல்லாமே 2 மார்க்ஸ். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரோல் ஆஃப் DIC SIDBI ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக படிங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுபோக NSIC இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நான் எல்லோ கலர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட். அதுபோக ரெட் கலரில் கொடுத்துருக்குது. அது கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு அடுத்து MSME தனியாக கூட கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சலரேட்டர்ஸ் என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா ரொம்ப முக்கியமான ஒன்று. இதோட டிஃபரன்ஸ் கேட்கலாம். இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் பிரசன்டேஷன் அண்ட் எவாலுவேஷன் கிரைட்டீரியா அந்த ஃபீசிபிலிட்டி கான்செப்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. தேர்ட் யூனிட்ல நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. சோர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார் பிஸ்னஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது நல்லா பார்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக பிக் கொஸ்டின்ல இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் கான்செப்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அடுத்து 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. செலக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ராஜெக்ட் ப்ரொஃபைல் ரொம்ப முக்கியம். கேபிட்டல் பட்ஜெட்டிங் கண்டிப்பாக இருக்கும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஃபீசிபிலிட்டி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் இது ரொம்ப முக்கியம் தான். நல்லா படிச்சுக்கோங்க. இதை விட நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய ஸ்டார்ட் அப் அண்டு வென்ச்சர் கேபிட்டல். அதாவது இந்த ஸ்டார்ட் அப்ல வந்து கண்டிப்பாக 4th யூனிட்ல ஒரு கொஸ்டின் வரும். அது எந்த கொஸ்டின் கேட்பாங்க தெரியல. அதனால ஸ்டார்ட் அப் கான்செப்ட்ல எல்லாமே நல்லா படிச்சுங்க. 4th யூனிட் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வென்ச்சர் கேபிட்டல் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்டார்ட் அப்னா என்னன்னு கூட கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. IPO ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ராடக்ட் லான்ச்சிங் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 5th யூனிட் ஸ்மால் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் இது ரொம்ப முக்கியம். இந்த பிஸ்னஸ் ஸ்மால் பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஜிட்டல் டூல்ஸ் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கேஸ் ஸ்டடிஸ் ரிலேட்டடாக வந்து 15 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா அது 5th யூனிட் 6th யூனிட்ல வரலாம். என்னோட கெஸிங் படி அதில் வந்து உங்களுக்கு க்ரோத் ஓரியன்டட் ஸ்டார்ட் அப்ஸ் அது வந்து 15 மார்க்கில் உங்களுக்கு அந்த கேஸ் ஸ்டடிஸ் வச்சு கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் பிஸ்னஸ் என்ன கேட்க ரொம்ப முக்கியமான ஒன்று. கஸ்டமர் அக்வைசேஷன் ரொம்ப முக்கியம். கஸ்டமர் ரிட்டர்ன்ஸனும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. லீன் ஸ்டார்ட் அப் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் உங்களுக்கு லீன் ஸ்டார்ட் அப் ஸ்ட்ராட்டஜியும் ஸ்கேலிங் ஃப்ரேம் ஒர்க்ஸையும் வந்து சேர்த்து பிக் கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேலே இருக்க கொஸ்டின்ஸ்லாம் நல்லா படிச்சிருங்க. ஸோ அடுத்து 6th யூனிட் பொறுத்த வரைக்கும் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு கொஸ்டின் படிச்சீங்கன்னா மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். இது போக ப்ரிவென்ஷன் அண்ட் ரீஹாபிலைசேஷன் ஆஃப் பிஸ்னஸ் யூனிட்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டடிஸில் 15 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்மால் பிஸ்னஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் இதை வந்து கேஸ் ஸ்டடி இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ் யூனிட் ஸ்மால் பிஸ்னஸ் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு 5th யூனிட் இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எத்திக்ஸ் இன் பிஸ்னஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. பிஸ்னஸ் சீக்னஸ் ரொம்ப முக்கியம். அதோட காசஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதுபோக உங்களுக்கு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜியும் கேட்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் குறி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. ஒரு நாள் தான் டைம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அதாவது டைமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.